والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صدق الله العلي العظيم. فلما نزلت هذه الآية قال النبي صلى الله عليه وسلم لعلي: هم أنت وشيعتك يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த உம்மத்தில் முதலாக நிகழ்ந்த ஒரு ஃபித்னா என்றால் அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைதான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் வரை நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், யுத்தங்களாக இருக்கலாம். இதையெல்லாம் ஒரு முஸ்லிம் நிதானமான முறையில் அணுகுவதுதான் மிக சிறந்தது. ஏனென்றால் பொதுவாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்திற்கு முன்னர் முஸ்லிம்கள் ரோம கிறிஸ்தவர்களோடு, பாரசீகர்களோடு, யூதர்களோடு யுத்தம் செய்தார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் முஸ்லிம்கள், அதாவது சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள். முஸ்லிமுக்கும் மத்தியில் யுத்தம். ஒரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சிஃபீனுடைய யுத்தம் நடைபெறுகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜமலுடைய யுத்தத்தில் படையை தயார் செய்கிறார்கள். இந்த யுத்தங்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த யுத்தங்கள். இரண்டு பக்கமும் சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டு விட்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டு விட்டார்கள். இரண்டு பக்கத்திலும் பத்ரியூன்கள், பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பத்ர் சஹாபாக்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது! சஹாபாக்களில் ஆக சிறந்தவர்கள் பத்ர் சஹாபாக்கள். மலக்குமார்களில் ஆக சிறந்தவர்கள் பத்ரில் கலந்து கொண்ட அந்த மலக்குமார்கள். பத்ரியூன்கள் மிக சிறப்பானவர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான் பத்ர் சஹாபாக்களை பார்த்து, இஅமலூ மா ஷி'தும், விரும்பியதை செய்யுங்கள், நாடியதை செய்யுங்கள். ஃபஇன்னி கத் கஃபர்து லகும், நான் உங்களை மன்னித்து விட்டேன். செய்த பாவத்திற்கும் மன்னிப்பு, செய்கின்ற பாவத்திற்கும் மன்னிப்பு, செய்ய போகின்ற பாவத்திற்கும் மன்னிப்பு. பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பு அதுதான். ரெண்டு பக்கமும் பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹுடைய மருமகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறந்த ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இஸ்லாத்தில் முதலாக
கடற்படை உருவாக்கப்படும் என்று சொன்னார்கள். முதலாக கடற்படையை உருவாக்கியவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ்வோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர், இஸ்லாத்திற்காக தியாகங்கள் செய்தவர். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், எங்களுடைய மத்ஹபுடைய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் அந்த காலத்தில் இருந்தால் யார் பக்கம் இருந்திருப்பீர்கள்? இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த காலத்தில் வாழ்வதை விட்டு என்னை பாதுகாத்து விட்டான். நான் அந்த காலத்தில் ஹயாத்தோடு இருந்தால் 2 அணியில் ஏதாவது ஒரு அணியில் ஒரு வீரனாக இருந்திருப்பேன். அல்லாஹ் அந்த இரத்தத்தை விட்டு என்னை பாதுகாத்து விட்டான். பலரும் இந்த நிகழ்வுகளை பேசுவதற்கு அச்சப்படுவார்கள். காரணம், மக்கள் இதை எப்படி விளங்கிக் கொள்வார்களோ தெரியாது. மக்கள் தவறாக விளங்கிக் கொள்ளலாம். மக்கள் எப்படி விளங்குவார்கள் என்ற அச்சம் இருக்கிறது. நாம் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். முஹர்ரம் வந்தாலே சோசியல் மீடியாக்களில் பலரும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அது போன்ற சில சஹாபாக்களுக்கு ஏசி கட்டுரைகள், ஆர்டிகல்கள் எழுதி போஸ்ட் போடுகிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய நிகழ்வுகளை பற்றி சரியாக பார்த்தால் நாலேஜுக்காக படிக்கலாம். ஆனால் தீர்ப்பு வழங்குவதற்கு யாரும் முன்வரக்கூடாது. 2 பக்கமும் சஹாபாக்கள் இஜ்திஹாத் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய இஜ்திஹாதின் பிரகாரம் அவர்கள் ஹக்கில் இருக்கிறார்கள். நாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது. பலரும் பலவிதமாக சோசியல் மீடியாக்களில் எழுதுவதினால்தான் இதை கூட நான் ஞாபகப்படுத்தினேன். இந்த சஹாபாக்களில் யார் சரி யார் பிழை என்று நாம் ஒரு நாளும் பேசக்கூடாது. அது தவறு. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சுமார் 50 பேர்கள் கர்பலா என்ற மைதானத்தில் யஸீதுடைய படையை சந்தித்தார்கள். பலர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு குடும்பமுமே அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அஹ்லுல் பைத்கள், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கர்பலா என்றால் என்ன? அங்கே என்ன நடந்தது? யாருக்கும் இடையில் நடந்த யுத்தம் என்று முஸ்லிம்களில் அதிகமாக அறியாமல் தெரியாமல் தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய வரலாறு ரசூலுல்லாஹுடைய குடும்பத்திற்கு நடந்த துரோகம், இரத்தத்தால் எழுதப்பட வேண்டிய ஒரு சரித்திரம், மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத ஒரு வரலாறு. உலகம் அழியும் வரை ரசூலுல்லாஹுடைய குடும்பத்திற்கு துரோகம் செய்தவர்களை, ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை நாசமாக்கியவர்களை, அழித்தவர்களை கியாமத் வரை ஞாபகப்படுத்துவது அது உலமாக்களுடைய பொறுப்பு. கணேசக்குரிய சகோதரர்களே, அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த கர்பலாவுடைய நிகழ்வை விரிவாக எழுதியிருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம், அதாவது சிரியாவுடைய பகுதியை ஆட்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை ஆட்சி பீடமாக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் சிரியாவுடைய பகுதியில் கவர்னராக இருந்தார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறிய ஒரு மன வருத்தம் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் சரியான ஒரு தீர்ப்பு வழங்கவில்லை. யாரெல்லாம் அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தார்களோ அவர்கள் சரியான முறையில் தண்டிக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தம் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்தது. அதனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுடைய அந்த சிரியாவுடைய பகுதியை
தனித்து ஆள ஆரம்பித்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் உம்மத் பிளவுபடக்கூடாது என்பதற்காக, உம்மத் சின்ன பின்னமாக ஆகக்கூடாது என்பதற்காக முழு ஆட்சியையும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஷாம் சிரியாவுடைய பகுதியை ஆட்சி பீடமாக அமைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 20 வருடங்கள் ஆட்சி. அவருடைய கடைசி காலத்தில் அடுத்த இளவரசராக, அடுத்த கலீஃபாவாக தனது மகன் யஸீதை அறிவிக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஷாமில் சிரியாவுடைய பகுதியில் இருக்கிறார்கள். சிரியாவுடைய பகுதி இதற்கு முன்னர் ரோமர்கள் ஆட்சி செய்த பகுதி. ரோமர்களுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ரோமர்கள் அரசர் வஃபாத்தாகுவதற்கு முன்னர் அடுத்த கலீஃபாவை, பட்டத்து இளவரசரை அறிவிப்பார். இது அவர்களுடைய வளமை. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அது சரியாகப்பட்டது. அவருடைய இஜ்திஹாதின் பிரகாரம் தனது மகன் யஸீத் அடுத்த கலீஃபா என்று அறிவித்தார். ஈராக் வாசிகள் அனைவர்களும் பைஅத் செய்தார்கள். அந்த ஷாமுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் பைஅத் செய்தார்கள். மதீனா மிக முக்கியமான ஒரு இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் மதீனாவை ஆட்சி பீடமாக அமைத்து தான் ஆட்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் கூஃபாவுக்கு மாற்றினார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சில காலம் கூஃபாவை ஆட்சி பீடமாக அமைத்து ஆட்சி செய்தார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பைஅத் செய்து விட்டார்கள். மதீனா மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் யஸீதிடம் பைஅத் செய்யவில்லை. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மகன் யஸீதை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு வந்தார். மதீனாவில் உள்ளவர்களிடம் சொன்னார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய மகன் யஸீதிடம் பைஅத் செய்யுங்கள். அந்த மஜ்மாவில் இருந்தார் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மக்காவுடைய கவர்னர். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹுடைய உடலில் முதலாக இறங்கிய சாப்பாடு என்றால் ரசூலுல்லாஹுடைய உமிழ்நீர் தான். அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்தார்கள். சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, இது அபூபக்கர் உமருடைய வழிமுறை இல்லையே. அடுத்த கலீஃபா யார் என்பதை மக்கள் தெரிவு செய்யட்டும், நீங்கள் அறிவிக்க கூடாது. இது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றம் என்று அறிவித்தார். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பல சஹாபாக்கள் குடும்ப ஆட்சியை எதிர்த்தார்கள். இப்னு அப்பாஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர், ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இந்த சஹாபாக்கள் அனைவர்களும் குடும்ப ஆட்சியை எதிர்த்தார்கள். யஸீதிடம் பைஅத் செய்ய மாட்டோம் என்றார்கள். இந்த 5 சஹாபாக்களை தவிர மற்ற அனைவர்களும், மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய அனைவர்களும் யஸீதிடம் பைஅத் செய்தார்கள் நிர்பந்தத்தின் பேரில். இந்த 5 சஹாபாக்கள் பைஅத் செய்யவில்லை. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஷாமில் சிரியாவில் வைத்து வஃபாத் ஆகிறார். யஸீத் ஆட்சி பீடம் ஏறுகிறார். 5 சஹாபாக்கள் இன்னும் பைஅத் செய்யவில்லை. மதீனா மிக முக்கியமான இடம். இந்த 5 சஹாபாக்களும் மிக முக்கியமானவர்கள். இவர்களுக்கு பின்னால் பெரும் ஒரு கூட்டமே இருக்கும். இவர்கள் பைஅத் செய்யவில்லை என்றால் காலப்போக்கில் எனக்கு பிரச்சனையாகும் என்று யஸீத் விளங்கிக் கொண்டார். யஸீத் என்ன செய்தார்? இந்த 5 சஹாபாக்களையும் வற்புறுத்தினார். பைஅத் செய்யுமாறு கரைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய கவர்னராக இருக்கிறார். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு பயணம் செய்து வந்தார். மக்கா அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். இந்த குடும்ப ஆட்சியை, யஸீதை எதிர்க்கக்கூடியவர்களில் முதன்மையானவர் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்கா. அவர்தான் கவர்னராக இருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கே வந்தார்கள். இந்த நேரத்தில் தான் கூஃபா வாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். யஸீத் அவ்வளவு நல்லவர் இல்லை, மோசமானவர், கெட்ட பழக்கமுடையவர்,
ஷாரிபுல் ஹம்ர், மதுபானம் குடிக்கக்கூடியவர், தாரிக்கு ஸலா, தொழுகையை விடக்கூடியவர். யஸீத் பேருதலானவர் அல்ல. வஅன்த ஹக்கு மின், யஸீதை விட நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதியானவர். கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் 12,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் நினைக்கிறார்கள், முழு கூஃபாவாசிகளும் என்னிடத்தில் பைஅத் செய்து விட்டார்கள். நான் அவர்களுடைய கலீஃபா, அவர்களை ஆட்சி செய்வது, அவர்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. மோசமான ஒரு கலீஃபாவிடம் இருந்து, ஒரு ஆட்சியாளரிடம் இருந்து அவர்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் பின்வாங்கினாலும் முடிவெடுக்கிறார்கள். தனது குடும்பம் அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்த 50 நபர்களோடு கூஃபாவுக்கு பயணத்தை ஆரம்பிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். யாரோடு பயணம் செய்கிறார்கள்? அஹ்லுல் பைத்தோடு. அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான அகீதா, கொள்கை கோட்பாடுடையவர்களுடைய அகீதா என்ன தெரியுமா? கொள்கை கோட்பாடு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களை நேசிப்பது வாஜிப், கட்டாய கடமை. ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தோடு முஹப்பத் வைத்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிப், கட்டாய கடமை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் நாம் அத்தஹியாத் ஓதும் போது ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு வஅலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நாம் ஸலவாத் சொல்கிறோம். அவ்வளவு சிறப்பானவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்த 50 நபர்களோடு கூஃபாவை நோக்கி பயணம் செய்ய தயாராகிறார்கள். 12,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள். அந்த கடிதங்களில் பைஅத் செய்திருக்கிறார்கள். நாம் உங்களை பைஅத் செய்கிறோம், நீங்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நம்பவில்லை. உறுதி செய்வதற்காக யாரையாவது அனுப்ப வேண்டும் என்று தனது சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் அகீலை அனுப்பி வைத்தார். முஸ்லிம் அகீல் நேரத்தோடு கூஃபாவுக்கு பயணம் செய்து விட்டார். கூஃபா வாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை ஏன் தெரிவு செய்தார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தந்தை அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் கூஃபாவில் தான் இருந்தார். நானா ஹசன் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் கூஃபாவில் தான் இருந்தார். அலி ரலியல்லாஹு அவர்களை கூஃபாவாசிகள் கொலை செய்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கே திரும்ப வந்து விட்டார்கள். முஸ்லிம் அகீல் நேரம் காலத்தோடு கூஃபாவுக்கு செல்கிறார். அங்கு நிலவரத்தை ஆராய்ச்சி செய்கிறார். கிட்டத்தட்ட கூஃபாவாசிகளில் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் முஸ்லிம் அகீலுடைய கரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக பைஅத் செய்தார்கள். இந்த செய்தியை முஸ்லிம் அகீல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்புகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தயாராகிறார்கள். இந்த நேரத்தில் யஸீதுக்கு கேள்விப்படுகிறது, முஸ்லிம் அகீலுடைய கரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக பலர் பைஅத் செய்து விட்டார்கள். யஸீத் முஸ்லிம் அகீலை கொலை செய்யுமாறு கட்டளையிடுகிறார். முஸ்லிம் அகீல் கொலை செய்யப்படும் போது கதறி அழுந்தார். கேட்கப்பட்டது, ஏன் இப்படி அழுகிறீர்கள்? சொன்னார்கள், முஸ்லிம் அகீல், நான் என்னை நினைத்த அளவில்லை, வருகிறார்களே அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள், அவர்களை நினைத்து நான் அழுகிறேன். முஸ்லிம் அகீல் கொலை செய்யப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னரே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பயணத்தை ஆரம்பம் செய்து விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கும் போதே பல சஹாபாக்கள் தடுத்தார்கள். பல சஹாபாக்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா யஸீதுடைய ஆட்சியை எதிர்த்தவர்களில் இவரும் ஒருவர். சொன்னார், போக வேண்டாம், இராக் வாசிகள் நல்லவர்கள் அல்ல, கௌம கத்ரின்,
வாக்களித்து விட்டு மோசடி செய்யக்கூடியவர்கள். ஃபலா தக்ருபன்னஹும், ஈராக்கை நெருங்க கூட வேண்டாம் என்று அவர் நசீஹத் செய்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅபா இல்லா யذهب, நான் சென்றே ஆக வேண்டும். அவர்கள் பையா செய்து விட்டார்கள். அவர்களுடைய கலீஃபா நான் என்ற முடிவோடு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு யஸீதை எதிர்ப்பதில் முதன்மையாக இருந்தவர். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், கதலு அபாக வ அஹாக லா தذهب, உங்களுடைய வாப்பா நானா ரெண்டு பேரையும் கொலை செய்தவர்கள் அவர்கள். அவர்களை நம்பி கூஃபாவுக்கு ஈராக்குக்கு நீங்கள் போகிறீர்களா? போக வேண்டாம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நான் போவேன் என்ற முடிவோடு இருக்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கட்டிப்பிடித்து சொன்னார், நான் இரக்கமாக நல்லது கிட்டதை உங்களுக்கு சொல்லி தரக்கூடியவன், போக வேண்டாம். அவர்கள் நல்லவர்கள் இல்லை. உங்களுடைய தந்தை கூஃபாவில் வைத்து சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். வல்லாஹி லகத் மலல்துஹும் வ அப்கல்துஹும் வ மல்லூனி வ அப்கதுனி, அவர்களுடைய விடயத்தில் நான் சோர்வடைந்து விட்டேன், அவர்களை நான் கோபித்து விட்டேன், அவர்கள் என்னை சோர்வடைய செய்து விட்டார்கள், என்னை கோபமடைய செய்து விட்டார்கள். ஃபஅபா இல்லா யذهب, நான் சென்றே ஆக வேண்டும் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 நாளைகளுக்கு பின்னர் தான் கேள்விப்படுகிறது. குதிரையில் வேகமாக பயணம் செய்தார். 3 நாட்கள் பயணம் செய்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பிடித்தார். கேட்டார், ஐன தذهب, கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் கேட்டார், ஐன தذهب, எங்கு போகிறீர்கள்? சொன்னார்கள், இலல் கூஃபா, கூஃபாவுக்கு போகிறேன். ஹாதிஹி குதுபுஹும் வ பைஅத்துஹும், இதுதான் அவர்கள் அனுப்பிய கடிதம், அவர்கள் அனுப்பிய பைஅத் என்று வந்த 12,000 சச்சம் கடிதங்களை காட்டினார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லா கடிதங்களையும் பார்த்துவிட்டு சொன்னார், லா தذهب, போகவானம். எல்லா கடிதங்களையும் வாசித்து விட்டு சொன்னார், போக வேண்டாம். இன்னி முஹத்திஸுக ஹதீஸன், உங்களுக்கு நான் ஒரு ஹதீஸை சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் உங்களுடைய பாட்டன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார். ஃபஹய்யரஹு பைன துன்யா வல் ஆখিরা, துன்யா ஆখিরাவுக்கு மத்தியில் ஆப்ஷனை கொடுத்தார், இக்தியாரை கொடுத்தார். உங்களுடைய பாட்டனோ ஃபக்தாரல் ஆখিরা, ஆখিரத்தை தான் தெரிவு செய்தார். அதனால் இந்த ஆட்சி அதிகாரம் ஹிலாஃபத் எல்லாம் வேண்டாம், மதீனாவுக்கு திரும்பி போவோம் என்று கெஞ்சினார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், நான் சென்றே ஆக வேண்டும், அவர்களுடைய கலீஃபா நான், அவர்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நீண்ட நேரம் கட்டிப்பிடித்திருந்தார். கட்டிப்பிடித்து விட்டு கொஞ்ச நேரம் கழித்து விட்டார். சொன்னார், எனக்கு முடியும் என்றால் நான் இதில் கலந்து கொண்டிருப்பேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். 2வது கடிதம் வருகிறது. முஸ்லிம் இப்னு அகீல் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் 2வது கடிதம் எழுதி அனுப்புகிறார். யஸீத் என்னை கொலை செய்ய போகிறார், வர வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், நான் ஹக்குக்காக போராடுகிறேன், ஒரு நாள் நான் பின்வாங்க மாட்டேன் என்று மன உறுதியோடு பயணம் செய்தார்கள். யஸீதுக்கு கேள்விப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்த 50 நபர்களும் கூஃபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். யஸீத் அவனுடைய தளபதியான உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு கட்டளையிட்டான். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் பெரும் ஒரு படை பட்டாளத்தை தயார் செய்தான். சுமார் 4000 பேர், இன்னும் சில ரிவாயத்துகளின் படி 5000 பேர்களை கொண்ட ஒரு படையை தயார் செய்து அதற்கு தளபதியாக உமர் இப்னு சஅத் என்பவரை நியமனம் செய்தான். இவர்களுடைய படை வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிறிய குழு கர்பலாவை நோக்கி வருகிறது. கர்பலாவுடைய பகுதியில்
யசீதுடைய படை முற்றுகையிட்டார்கள். கொஞ்ச தூரம் பயணம் செய்து கொண்டே வந்தார்கள். கடைசியாக கர்பலா என்ற பூமியில் வைத்து முழுமையாக முற்றுகையிட்டு விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அஹ்லுல் பைத்திற்கும் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கமாக முற்றுகையிட்டு விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறார்கள். கூடாரங்கள் அந்த இடங்களில் அடிக்கப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் கூடாரங்களை தயார் செய்தார்கள். பெண்களை, சிறு பிள்ளைகளை கூடாரங்களில் வைத்தார்கள். ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்கிறது. ரசூலுல்லாஹுடைய 17 பேரன்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடாத்துகிறார்கள். யசீத் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதிடம் நசீஹா செய்தான். நீங்கள் யுத்தம் செய்ய போவது அஹ்லுல் பைத்தோடு, ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினரோடு. நீங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டாம். பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனையை முடியுங்கள், யுத்தம் செய்ய வேண்டாம் என்று நசீஹா செய்துதான் யசீத் அனுப்பி வைத்தார். ஆனால் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் மிக மோசமான ஒருவன், மிக மோசமானவன். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய படை வந்திருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பேசுகிறார்கள். அஹ்லுல் பைத்தை, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டார்கள். இப்படியோ நீங்கள் செய்தால் எனது உடம்பில் உயிர் இருக்கும் வரை நான் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், அவருடைய தந்தை அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்பியவர்கள் யசீதுடைய படையில் இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய கடிதம் தானே வந்தது, நீங்கள் தான் என்னிடம் பைஅத் செய்தீர்கள். அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், நாம் அனுப்பவில்லை. 12,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வந்தது. 30,000க்கும் மேற்பட்டவர்கள் முஸ்லிமுன் அகைலுடைய கரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக பைஅத் செய்தார்கள். ஒருவர் கூட கர்பலாவுக்கு வரவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், எனக்கு எதிராக சதி நடந்திருக்கிறது, நான் ஏமாந்து விட்டேன், துரோகம் இழைக்கப்பட்டு விட்டேன். சொன்னார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா யசீதுடன் நான் பேச வேண்டும், என்னை விடுங்கள், நான் யசீதை சந்திக்கிறேன். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அனுமதி கொடுக்கவில்லை. சொன்னார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை விட்டு விடுங்கள், அர்ஜிஅ மின் ஹைது அதைது, வந்த வழியில் நான் மதீனாவுக்கு சென்று விடுகிறேன், அல்லது அல்ஹக் பிஸ்ஸுகூர், கூஃபாவிலேயே இந்த பகுதியிலேயே பாதுகாப்பான இடத்தில் நான் இருந்து கொள்கிறேன். எல்லாத்தையும் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் மறுத்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை, அஹ்லுல் பைத்தை கேவலப்படுத்தக்கூடிய நிபந்தனைகளை முன்வைத்துக் கொண்டே இருந்தான். பகலுடைய நேரம், உஷ்ணம், தண்ணீர் தாவம், சிறு பிள்ளைகள் எல்லாம் தாகத்தில் அழுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீர் கேட்டார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய படையிலிருந்து அறிவிப்பு வருகிறது, தண்ணீர் தரமாட்டோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த படை, அஹ்லுல் பைத்தினர்கள் முற்றுகையிடப்பட்டு இருக்கிறார்கள். எங்கும் போக முடியாது, போனால் அம்புகள் பாயும், ஈட்டிகள் பாயும். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீர் கேட்டார்கள். பக்கத்தில் தான் நதி இருக்கிறது, தண்ணீர் கொடுக்கவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நானாவுடைய மகன் அப்பாஸ் இப்னு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் இப்னு ஹசன் அவர்களை அனுப்பினார்கள், அந்த நதியில் இருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டு வா. அப்பாஸ் இப்னு ஹசன், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்பாஸ் குதிரையில் வேகமாக பயணம் செய்தார். நிறைய அம்புகள் பாய்ந்தது, பொறுத்து கொண்டே போனார். தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வரும்போது பல அம்புகள் பாய்ந்து தண்ணீரோடு ஷஹீதாகி கீழே விழுந்தார். தண்ணீர் வரவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 6 மாத கை குழந்தையை கையில் தூக்கினார்கள். எதிரில் உள்ள படைக்கு தூக்கி காண்பித்தார்கள். இந்த குழந்தை என்ன தவறு செய்தது? குடிக்க தண்ணீர் தரலாமே,
தண்ணீர் கொடுக்கவில்லை. சரியாக ஒரு அம்பு வந்து அந்த குழந்தையின் மீது பாய்ந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இரத்தம், சொந்த மகனுடைய இரத்தம் கையில் வடிகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வானத்தை நோக்கி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு சபரை தருவாயாக, பொறுமையை தருவாயாக. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஒட்டகத்துடைய கால் வெட்டப்பட்டு அதனுடைய இரத்தம் ஓடியதே, அந்த இரத்தம் உன்னிடம் எவ்வளவு கண்ணியமானதோ அதை விட எனது பிள்ளையுடைய இரத்தத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்கிறார்கள். அதற்கு பின்னர் தான் வாளை உருவி யுத்தத்துக்கு தயாராகினார்கள். யுத்தம் நடக்கிறது. அஹ்லுல் பைத்தினர்கள் 50 பேர், பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் உள்ளடங்குவார்கள். யுத்தம் செய்ய தகுதியான ஆண்கள் என்றால் 20 நபர்கள் தான் இருந்தார்கள். 20 பேர் 4000 5000 பேர்களோடு யுத்தம் செய்கிறார்கள். அஹ்லுல் பைத்தினர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டே வருகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தனி ஒரு ஆளாக இருந்து பல்லாயிரம் பேரோடு போராடி கொண்டிருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருங்க கூட முடியவில்லை. தொழுகைக்காக ஒதுங்கினார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் 2 பேரை வைத்துவிட்டு தான் தக்பீர் கட்டினார்கள். சலாம் கொடுக்கும் போது பார்த்தால் பக்கத்தில் இருவரும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். யுத்தம் நடக்கிறது. யுத்தம் செய்து செய்து தண்ணீர் தாகம் தாங்க முடியாது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு இடத்திற்கு ஒதுங்கினார்கள். தண்ணீர் இருந்தது. கை நிறைய தண்ணீரை நிரப்பி அருந்துவதற்காக வாய் கிட்ட கொண்டு போனார்கள். சரியாக ஒரு அம்பு வாயில் வந்து பாய்ந்தது. இப்னு ஷரீக் என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய இடது கையை மணிக்கட்டோடு வெட்டிவிட்டான். இன்னொருவன் கம்பியால், இரும்பால் பலமாக புஜத்தில் தாக்கினான். சினான் இப்னு ஆனிஸ் என்ற முனாஃபிக் ஈட்டியால் நெஞ்சில் குத்தினான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே விழுந்தார்கள். ஷிமுர் என்ற ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன், ஒரு குன்றுக்கு மேல் அமர்ந்திருந்து யுத்த காலத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் குன்றிலிருந்து இறங்கி வந்தான். வாளை எடுத்து கழுத்தை வெட்டி தலையை வேறாக்கி தூக்கினான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய முகஜாடியில் இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தலையை வெட்டி வேறையாக எடுப்பதற்கு அவனுக்கு எப்படி மனம் வந்தது? உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வெட்டப்பட்ட தலையில் உதட்டில் குச்சியை வைத்து குத்தி குத்தி விளையாடி கொண்டிருந்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த உதட்டை ரசூலுல்லாஹ் முத்தமிட நான் கண்டிருக்கிறேன். சாதாரண ஒரு அநியாயம் அல்ல. ரசூலுல்லாஹுடைய பேரனுக்கு, அஹ்லுல் பைத்தினருக்கு நடந்த மிக பெரும் ஒரு அநியாயம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பில் சுமார் 67 காயங்கள், 33 இடங்களில் குத்தப்பட்டிருக்கிறார், 34 இடங்களில் பலமாக தாக்கப்பட்டிருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை யஸீதிடம் வருகிறது. யஸீத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை பார்த்ததும் கதறி அழுந்தார். எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யுமாறு சொல்லவும் இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்தார். உண்மையாகவே யஸீத் கொலை செய்யுமாறு சொல்லவில்லை. உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் தான் கொலை செய்தான். ஆனால் யஸீதின் பக்கம் பல தவறுகள் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டார்களோ அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படவில்லை, எச்சரிக்கையாவது செய்யவில்லை. நீதமான ஆட்சியாளர் இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை யஸீத் செய்யவில்லை. அஹ்லுல் பைத்தினருக்கு சரியான பாதுகாப்பை யஸீத் கொடுக்கவில்லை. இப்படி பல குற்றங்கள் யஸீதின் பக்கம் மீள்கிறது. யஸீத் அழுந்தார், எனக்கு தொடர்பில்லை என்று சொன்னார். மீதமுள்ள அஹ்லுல் பைத்தினர்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டார்.
யாரெல்லாம் அஹ்லுல் பைத்தினர்களில் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்களில் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தினார். அரச விழாக்களுக்கெல்லாம் அழைத்தார். ஆனால் அஹ்லுல் பைத்தினர்கள் யஸீதை ஒதுக்கியே வைத்தார்கள். முழு உம்மத்தை முஸ்லிமாவும் யஸீதை வெறுத்தார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது, சிலர் யஸீதை நேசிப்பதாக சொல்கிறார்கள், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின் யஸீதை எவ்வாறு நேசிக்கலாம்? இப்ராஹிம் அன்-நஹாஇ என்ற ஒரு மார்க்க அறிஞர், அவர் ஈராக்குடைய அந்த கூஃபாவுடைய பகுதியில் வாழ்ந்தவர். அவர் சொல்கிறார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். பிறகு அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு தந்து சும்ம உத்கில்துல் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் என்னை அனுப்பினான். லஸ்தஹயைது அன் அன்துர இலா வஜ்ஹி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் வெட்கப்பட்டிருப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய முகஜாடையில் இருக்கக்கூடிய அவருடைய பேரனை கொலை செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், யஸீத் நல்லவரா தீயவரா என்பதை அல்லாஹ் கியாமத்தில் தீர்ப்பு வழங்கட்டும். ஆனால் இந்த கொலையோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் லஅனத் செய்வானாக என்று பதுவா செய்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை ஒரு வாள் பூமியில் குத்தப்பட்டு அந்த வாளுக்கு மேலால் வைக்கப்பட்டது. உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் குதிரை படைக்கு கட்டளையிட்டான். குதிரைகளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பில் ஓட்டுமாறு குதிரைகளை ஓட்டினார்கள். உடம்பு சின்னா பின்னமாக்கப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை சுமார் 600 கிலோமீட்டர் தாண்டிதான் யஸீதிடம் கொண்டு வரப்படுகிறது. ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பின்னரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை உயர்த்தி காட்டி அறிவிப்பார்கள், பையனுடைய மகன் கொலை செய்யப்பட்டு விட்டான், உண்மையாளருடைய மகன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் என்று அறிவிப்பு செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை கூஃபாவில் யஸீதுடைய கரத்தால் அடக்கம் செய்யப்பட்டது. இன்னும் சில அறிவிப்புகளின்படி மதீனாவுடைய பகையில் அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தை இன்று ஷியாக்கள், அதாவது கூஃபாவாசிகள், ஒரு மஅபதாக வணக்க ஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகும் போது, ஷஹீதாக்கப்படும் போது 55 வயது. சிறு வயதிலிருந்தே பேணுதலாக வளர்ந்தவர்கள், பேணுதலாக வாழ்ந்தவர்கள். 3 நாட்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சாப்பிடவில்லை என்று ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுகிறது. ரசூலுல்லாஹ் பேரன்களை தேடி பாதையில் செல்கிறார்கள். ஒரு ஆட்டிடையன் வந்தான். கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைனை கண்டீர்களா? அவர் சொன்னார், இந்த வழியால் தான் போகிறார்கள். பசி என்று சொன்னார்கள். ஒரு பால் கோப்பையை நான் கொடுத்தேன். அதற்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அந்த ஆட்டிடையன் சொல்கிறான், இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் நீ இல்லை, உனக்கே இது சொந்தம் இல்லை, நீ எங்களுக்கு எப்படி தருவாய் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். சிறு பிராயத்தில் கூட ஹலால் ஹராத்தில் பேணுதலானவர்கள், பக்குவமானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தடியில் பேரங்களோடு அமர்ந்திருந்தார்கள். ஈத்த பழங்கள் கீழே விழுந்திருந்தது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த பேரிச்ச பழங்களை நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு சதகா ஜகாத் ஹராம் என்று, இது ஜகாத்துடைய மரம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு புகழ்ந்தார்கள். எவ்வளவு அழகான வளர்ப்பு! அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் பயணம் செய்தவர்கள் நீங்கள், எவ்வளவு சிறப்பானவர்கள். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அநியாயமாக கொலை செய்தார்கள். அஹ்லுல் பைத்தினர்களை அநியாயமாக கொலை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்களில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன்மார்களில் உஸ்மான், முஹம்மத், அபூபக்கர், அப்பாஸ், ஜாஃபர் கொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அழுந்து கொண்டிருந்தார்கள். ஏன் என்று கேட்டேன். சொன்னார்கள்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மண்ணை எடுத்து காண்பித்தார்கள். இந்த மண்ணில் தான் உங்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று காட்டினார்கள். அதற்காகத்தான் நான் அழுந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த கூஃபா வாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள். வர வைத்து கழுத்தறுத்தார்கள், நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள். பிற்காலத்தில் ஷியாக்களாக உருவாகியவர்கள் அவர்கள்தான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜில் இருக்கிறார்கள், இஹ்ராம் அணிந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து கேட்டார், இஹ்ராம் கட்டியிருக்கும் போது ஒரு கொசுவை கொலை செய்தால் அதுக்கு கஃபாரா கொடுக்க வேண்டுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எந்த பகுதி, எந்த நாடு? அவர் சொன்னார், இராக், மினல் கூஃபா, கூஃபாவுடைய பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய பேரண்டிய இரத்தமே உங்களுக்கு பெரிதாக விளங்கவில்லை, கொசுவுடைய இரத்தம் உங்களுக்கு பெரிதாக விளங்குகிறதா? கோபப்பட்டு திட்டி அனுப்பினார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் வந்தால் ஷியாக்கள் அவர்களை அடித்துக் கொள்வார்கள், தலையில் அடித்து அழுவார்கள், உடம்பை வெட்டுவார்கள், குத்தி கொள்வார்கள், சொல்வார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படும் போது எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனதே என்று கத்தி கதறி அழுவார்கள், தலையில் அடித்துக் கொள்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த கொலையை ஒரு முஸ்லிம் ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்காக தலையில் அடித்துக் கொள்வதோ உடம்பை காயப்படுத்திக் கொள்வதோ இது மார்க்கம் சொல்லி தந்த வழி அல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சிறந்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஷஹாதத்தை போன்றுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்தும். அவருடைய ஷஹாதத்தை நினைத்து அடித்துக் கொள்வதோ வெட்டி கொள்வதோ இது மார்க்கத்துக்கு முரணான செயல். எங்களுடைய நாட்டில் தலையில் அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் சமீப காலமாக அதிகரித்து விட்டார்கள். அவர்களை பற்றி பேசினாலே பேசக்கூடியவரை மிரட்டுவதும், கொலை மிரட்டல் கொடுப்பதும், அச்சுறுத்துவதும். உலமாக்கள் ஹக்கை சொல்வதற்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. யாரெல்லாம் தவறான கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறார்களோ அந்த கொள்கை கோட்பாட்டை முஸ்லிம் உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்வது அது உலமாக்களாகிய எங்களுடைய பொறுப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கொலை ஒரு முஸ்லிம் ஒரு போதும் இதை அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அஹ்லுல் பைத்தினருக்கு நடந்த இந்த அநியாயம், கர்பலாவில் நடந்த இந்த பெரும் சோகம் காலத்தால் அழியாது. ஒரு கவிஞர் எழுதுகிறார், கர்பலா சிந்திய கண்ணீர் துளிகள் காலம் கடந்தும் காயவில்லை. கர்பலாவில் அவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்தது. அஹ்லுல் பைத்தை முஹப்பத் வைப்பது, நேசிப்பது, அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற ஹக்கில் பயணம் செய்யக்கூடிய எங்களுடைய அகீதா, வாஜிப், கட்டாய கடமை. எனவே அஹ்லுல் பைத்தினர்களை நேசிப்போம், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை நேசிப்போம். அதுவும் மினல் ஈமான், ஈமானை சேர்ந்ததுதான். எனவே ரப்பல் ஆலமீன் அஹ்லுல் பைத்தினர்கள் மீது உண்மையான முஹப்பத்தை நம் அனைவர்கள் மீதும் நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. என்னுடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக, கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. ரப்பே, கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலை குனிய விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் எல்லா கட்டத்திலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக, சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது முனாஜாவை லிகாவை நசீபாக்குவாயாக. ரப்பே, உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா